வணக்கம் மாணவர்களே, நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது இயல் 5 இருக்கக்கூடிய உரைநடை. தலைப்பு வாழ்விக்கும் கல்வி. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உரைநடையானது கட்டுரை வடிவில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை எழுதினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளாளர் வி முனிசாமி. இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? பாருங்கள், இவங்க திருக்குறளாளர் வி முனிசாமி. இவங்க திருக்குறள் வகுப்பு நடத்தியிருக்காங்க. தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தி திருக்குறளை என்ன செஞ்சிட்ருக்குறாங்க, பரப்பிட்டுருக்குறாங்க. எல்லா பக்கமும் பரப்பிட்டுருக்காங்க. அதனால் இவருக்கு திருக்குறளாளர் வி முனிசாமி அப்படிங்கிற பெயர் இருக்குது. இவர் தன்னுடைய நகைச்சுவையான பேச்சால் மக்களெல்லாம் என்ன செஞ்சவர், கவர்ந்தவர். இவர் வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்கிறார். பாருங்கள், எல்லாமே திருக்குறள் தொடர்பான நூல்களை என்ன செஞ்சுருக்காங்க, எழுதியிருக்காங்க. இவருடைய ஒரு நூல் ரொம்ப புகழ் பெற்றது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம். இது ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற நூலாகும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கட்டுரை பகுதி சிந்தனை களஞ்சியம் என்னும் இவருடைய நூலிலிருந்து நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க, தொகுத்து தந்திருக்கிறாங்க. சரியா, வாங்க வகுப்புக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தில் பல வகையான செல்வங்கள் இருக்குது. அதில் அழியாத செல்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி செல்வம் தான். மற்ற செல்வங்களை என்ன செய்யணும்னா அழியக்கூடிய தன்மை இருக்குது. கல்வி கற்பதற்குன்னு கால எல்லையெல்லாம் என்னது இல்லை. நம்ம எப்போனாலும் என்ன செஞ்சிடலாம், கல்வி கற்றுக்கொண்டே இருக்கலாம். வயசு வரம்பெலாம் கிடையவே கிடையாது. கல்வியின் இன்றியமையாமை, கற்க வேண்டிய நூல்கள், கற்கும் கால அளவு, இதெல்லாம் நமக்கு இந்த பகுதியில், இந்த பாடப்பகுதியில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்கள்லே மனுஷ பிறவி தான் தனித்தன்மை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷன் எதிர்காலத்தில் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்ல முடியாது. குழந்தை பிறந்ததுமே இந்த குழந்தை எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணமாக ஒரு வாழை மரத்தை நம்ம நட்டு வைக்கிறோம். அப்போ நட்டு வச்சா என்ன சொல்லுவோம், இது கொஞ்சம் வளர்ந்து இலை கொடுக்கும். அப்புறம் வாழை மரத்துலேருந்து வாழைப்பூ கிடைக்கும், வாழைக்காய், வாழைப்பழம், வாழைத்தண்டு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு என்ன செய்ய முடியும், அந்த வாழைக்கன்றை நட்டு வைக்கும்போது என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அதே மாதிரி இப்போ ஒரு பசுமாடு எடுத்துக்கிட்டால் அது கன்று ஈன்றுச்சுன்னா என்ன செய்வோம், எதிர்காலத்தில் பால் தரும் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். ஆனால் மனுஷனை மட்டும் எதிர்காலத்தில் இவன் என்ன ஆவான் நம்மளால் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதனால தான் இந்த மனுஷ பிறவி என்ன சொல்கிறாங்க, அருமையான பிறவி அப்படின்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இப்போ ஒரு வீட்டில் குழந்தை பிறந்து அக்கம் பக்கத்தில் இருப்பவங்களாம் என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க, கேட்பாங்க இல்லையா? அப்போ கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா கேட்கும்போது என்ன குழந்தை பிறந்திருக்கோ அதை தான் தாய் சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் ஒரு மாவட்ட ஆட்சியர் பிறந்திருக்காங்க அப்படின்னா சொல்லுவாங்க, இந்த மாவட்ட ஆட்சியர் இல்லாட்டி ஒரு டாக்டர் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை இல்லையா? ஆண் குழந்தைனா ஆண் குழந்தை, பெண் குழந்தைனா பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ மகாத்மா காந்தி பிறந்திருக்காங்க. அப்போ அவங்க அம்மாக்கிட்ட கேட்டிருப்பாங்க, அவங்க அம்மா பேர் என்னென்னா புத்திலிபாய். புத்திலிபாய்கிட்ட பேர் கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருப்பாங்க, ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லாமல் என்ன சொல்லியிருப்பாங்க, இப்போது இந்த நாட்டில் நடக்கக்கூடிய இந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி தரப்போகிறவர் அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. இல்லை இல்லையா? அப்போ மனுஷ பிறவி ஒரு அருமையான பிறவி. சரியா? அடுத்து காலம் அறிதல். உலகத்திலே மிக அருமையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம்தான். ஏன் அப்படின்னா மற்றது எல்லாம் போனால் நமக்கு என்னது, திரும்ப கிடைக்கும். ஆனால் நம்மளுடைய காலமும் நேரமும் போனால் நமக்கு திரும்பி என்ன செய்யாது, வராது. இப்போ மேஜை நாற்காலி இதெல்லாம் பாருங்கள், போனால் வரும் இல்லையா? இதில் மேஜை உடஞ்சாலும் இந்த நாற்காலி உடஞ்சாலும் நமக்கு என்ன செய்யலாம், திரும்பி நம்ம என்னால் என்ன செய்யலாம், அதை மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வர முடியும். அது இல்லாமல் இப்போ ஒரு தேர்வு நேரத்தில் ஒரு பையன் 4 நாளாக என்ன செய்யல, படிக்கவே இல்லை. அந்த 4 நாள் என்ன செய்கிறோம், போயிருக்கும். ஆனால் இன்னொரு மாணவன்கிட்ட போயிட்டு எனக்கு அந்த 4 நாளை கடன் தாயேன், நான் மனப்பாடம் பண்ணிவிட்டு அந்த 4 நாள் தந்துடுறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? இதுக்காகத்தான் நம்ம திருவள்ளுவர் காலம் அறிதல் கல்வி அப்படிங்கிற அதிகாரங்களெல்லாம் எழுதி தந்திருக்காங்க. சரியா? அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? அடுத்து பாருங்கள், அழியா செல்வம். இந்த உலகத்தில் எல்லா செல்வமும் என்ன செஞ்சிரும், மறைஞ்சிரும், அழிஞ்சிரும். அதுக்கு உதாரணமாக பாருங்கள்,
இப்போ ஒரு ஊர் நம்ம பிறந்த ஊர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் அப்பா அம்மாவோட ஊர் அப்படி இருந்ததுன்னா அவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 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 ஊரில் இருந்திருக்கலாம். அந்த ஊரில் ஒரு பெரிய மரம் இருந்திருக்கலாம். இந்த ஆலமரம்னு வச்சுக்கோங்க. இந்த மரத்தை 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்க. இப்போ போகும்போது அந்த மரம் இல்லைன்னா என்ன கேட்பாங்க, இங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு, அந்த மரம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, ஒரு புயல்னாலேயோ இல்லாட்டி வேறு ஏதோ ஒரு காரணத்தினால என்ன செஞ்சுருக்கலாம், அந்த மரத்தை எடுத்துருக்கலாம். அப்போ இது என்னது, ஒரு அழிகிற செல்வம். அதே மாதிரி இப்போ பாருங்கள், ஒரு பெரிய கட்டடம், இந்த கட்டடமும் ஒரு இடத்துல இருக்குது. இப்போ நம்ம ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ கழித்து போய் பார்க்கும்போது அந்த கட்டடம் இல்லைன்னா நம்ம என்ன கேட்போம், ஒரு பெரிய வீடு இருந்துச்சு, அந்த வீடு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க, அது என்ன காரணத்தால் போச்சோ அது காரணம் சொல்லுவாங்களே, ஒரு மழையினாலேயோ இல்லாட்டி வேறு ஏதோ வீடு கட்டுறதுக்காகவோ அதுக்காகவோ என்ன செஞ்சுருப்பாங்க, இடிச்சிருப்பாங்க இல்லையா. அப்போ இதுவும் என்னது தான், ஒரு அழிகிற செல்வம். அதே மாதிரி ஒருத்தர் ரொம்ப பணக்காரராக இருந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இப்போ கேட்பாங்க இல்லையா, இவங்க ரொம்ப பணக்காரங்களா இருந்தாங்க, ஆனால் இப்போ ஏன் இப்படி இருக்கிறாங்க, அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுடைய தொழிலெலாம் ரொம்ப நஷ்டமாகி பணம் இல்லாமல் ரொம்ப ஏழையாக மாறிட்டாங்கன்னு என்ன கேட்பாங்க, இவங்க ரொம்ப பணக்காரங்களாக இருந்தாங்களே இப்போ ஏன் இப்படி ஆகிட்டாங்கன்னு கேட்கும்போது சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அதுவும் என்னது, அழிகிற செல்வம். அப்போ எதுவாக இருந்தாலும் என்னது, அழிகிற செல்வமாக இருக்குது. ஆனால் நம்மளுடைய கல்வி ஒன்று மட்டும்தான் என்னது, அழியாத செல்வம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு காலேஜ் முடிச்சிருந்தாங்க, இல்லாட்டி 10 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் இப்போ டாக்டர் படிச்சிருப்பாங்க இல்லையா. இப்போ அந்த 10 வருஷம் கழிச்சாலும் அவர் ஒரு டாக்டர் தான், அப்படி தானே. அப்போ இந்த கல்வி மட்டும்தான் என்னது, அழியாத செல்வம். இதைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறாங்க, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை அவை. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை அவை. இப்போ கல்வி தான் அழிவு இல்லாத சிறந்த செல்வம், மற்றது எல்லாமே அழியக்கூடிய செல்வம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, திருவள்ளுவர் சொல்கிறாங்க. அடுத்த தலைப்பு ஒளி விளக்கு. பாருங்கள், ஒளி விளக்கு. இப்போ நம்ம ஒரு ரூமில் இருட்டாக இருக்குது, அப்போ அந்த ரூமில் கொண்டு போய் ஒரு விளக்கை வச்சா என்ன ஆகும், வெளிச்சம் கிடைக்கும். அதே மாதிரி தான் கல்வி. ஒருத்தவங்களுடைய இருட்டாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றக்கூடியது என்னது, கல்வி. சரியா. ஒரு வீடு இருட்டாக இருக்குது, அந்த வீட்டை வெளிச்சமாக்கக்கூடியது கல்வி. அப்போ ஒருத்தங்க நல்ல கல்வி கற்றாங்கன்னா அவங்க வீட்டையே என்ன செய்ய முடியும், வெளிச்சமாக்க முடியும்னா அவங்களுடைய வாழ்க்கையை சிறப்படைய செய்ய முடியும். சரியா. அதே மாதிரி கல்வி இல்லாத குடும்பங்களை என்ன செய்வாங்க, யாருமே மதிக்க மாட்டாங்க. அப்போ நல்ல கல்வி கற்று நீங்கள் எல்லாரும் சிறப்புடையவர்களாக இருக்கணும். அடுத்தது கற்றவரும் கல்லாதவரும். இவங்களை பற்றி திருவள்ளுவர் சொல்கிறாங்க, ஒரு குறள் சொல்கிறாங்க. என்னென்னா, விலங்கோடு மக்கள் அணையர் இலங்குநூல் கற்றாரோடு ஏனை அவர். விலங்கோடு மக்கள் அணையர் இலங்குநூல் கற்றாரோடு ஏனை அவர். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருவள்ளுவர் என்ன சொல்கிறாங்கன்னா, கல்வி அறிவு இல்லாதவங்களை விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, விலங்கு நாம் சொல்கிறத கேட்காது இல்லையா, அது அதோட இஷ்டத்துக்கு தான் நடந்துக்கும் இல்லையா. அதனால தான் கல்வி கற்காதவங்களை விலங்குக்கு இணையாக சொல்கிறாங்க. எந்த ஒரு விலங்கும் நல்ல செயல்களை தானாக செய்யாது. இப்போ ஒரு பசுமாடு இருக்குது அப்படின்னா அதோட குணம் என்ன, சில டைம் என்ன செய்யும், முட்டும் காலால் எட்டிலாம் உதைக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இது அதோடைய தீய செயல்கள். நல்ல செயல் என்ன, அது பசு என்ன தரும், பால் தரும். இப்போ பால் தரும்னா அதுவே தன்னால் தருமா, இல்லை இல்லையா. நான் அது வீட்டுக்குள்ளே போயிட்டு சொம்பு எடுத்து நான் பால் தர போகிறேன்னு சொல்லி அதுவே தன்னால் கறக்குமா, இல்லை இல்லையா. நாமளே என்ன செய்வோம், கறப்போம் இல்லையா. நாமளாக தான் என்ன செய்வோம், மாட்டை கொண்டு கறப்போம். அதான் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல செயலை மனிதன் தானாகவே செய்யணும் அப்படிங்கிறாங்க. புரியுதா. இன்னொருத்தர் சொல்லி அவங்க செய்யக்கூடாது. இன்னொருத்தவங்க நமக்கு நல்லது சொல்லணும், அது வரைக்கும் நம்ம காத்துட்ருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. அப்போ இந்த அறிவெல்லாம் தர்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி. நாமளே முயற்சி பண்ணி ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக்க உதவுதுன்னு தான் கல்வி. அடுத்த தலைப்பு கல்வியும் பள்ளியும். இப்போ நம்ம எல்லாம் எதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு வரோம்,
கல்வி கற்பதற்காக பள்ளிக்கூடத்துக்கு வரோம். பள்ளிக்கூடத்தில் யார் இருப்பாங்க? ஆசிரியர் இருப்பாங்க. அவர்கள் மூலமாக தான் நல்ல குடிமக்களை என்ன செய்ய முடியும்? உருவாக்க முடியும். சரியா? நல்ல நல்ல மாணவர்களை உருவாக்கக்கூடிய திறன் யார்கிட்ட இருக்குது? ஆசிரியர்கிட்ட தான் இருக்குது. மாணவர்களில் எத்தனையோ மருத்துவர் இருப்பாங்க, எத்தனையோ பொறியாளர் இருப்பாங்க, எத்தனையோ அறிவியல் அறிஞர்கள் இருப்பாங்க. இவர்கள்லாம் கண்டுபிடிக்கிறது யார்? ஆசிரியர் தான். சரியா? நம்மளுடைய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய பள்ளிக்கு கோயில் அப்படின்னு பெயர் வைத்தார் பாரதியார். சரியா? மகாகவி பாரதியார் பள்ளிக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க? கோயில் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பள்ளிகளை கோயில் சொன்னவர் யார்? பாரதியார். ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? பள்ளிக்கூடங்களில் தான் மாணவர்களுடைய எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுது. மாணவர்கள் எல்லாருமே எதிர்காலத்தில் மேதையாக ஆகணும், இந்த உலகமே அவங்கள போற்றக்கூடிய அறிஞர்களை ஆக்க வேண்டும். அதற்கு தான் இந்த கோயில்களாகிய பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளை கொண்டு விடுறோம் அப்படின்னு என்ன செய்கிறாரு? பாரதியார் சொல்கிறாரு. பாருங்கள், ஒரு ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் என்ன செய்வாங்க? பாடம் சொல்லி கொடுப்பாங்க. அவர்களை 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்து முடித்த பசங்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க? நீங்கள் அடுத்த மேலே வகுப்பில் போயிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க? நல்லா படிக்கணும், நல்லா பேர் வாங்கணும், காலேஜுக்கெலாம் போயிட்டு அப்படின்னு என்ன செய்வாங்க? ஆலோசனை சொல்லி அனுப்புவாங்க. அப்படி இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த எல்லா பாடத்தையும் எனக்கு திருப்பி கொடுத்துரு அப்படின்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாலும் கொடுக்கவும் முடியாது. ஆசிரியருக்கு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க என்ன ஆகும்? கல்வி அவங்களுக்கு என்ன தான் செய்யும்? பெருகத்தான் செய்யும். அவங்கக்கிட்ட இருந்து என்ன செய்யாது? கல்வி அழியாது. அடுத்து பாருங்கள், கற்க கசடற. கற்க கசடற அப்படின்னா குற்றம் இல்லாமல் படிக்கணும். சரியா? பாருங்கள், படிக்க வேண்டிய நூல்களெல்லாம் என்ன செய்யணும்? நன்கு ஆராய்ந்து பார்த்து என்ன செய்யணும்? படிக்கணும். சிலர் 10 புத்தகம் 50 புத்தகம்னு என்ன செய்கிறாங்க? எழுதுகிறாங்க. ஆனால் நம்ம திருவள்ளுவர் என்ன செஞ்சுருக்கிறாங்க? அவருடைய வாழ்நாளில் ஒரே ஒரு நூலை தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க? எழுதியிருக்கிறாங்க. அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு சிந்தித்து அதை எழுதியிருப்பாங்க இல்லையா? அப்போ என்ன செய்யணும்னா, சில நூல்களை பற்றி நாம் என்ன செய்யும்? சிந்தனை செய்யவே வேண்டாம். சில நூல்களை படித்த உடனே என்ன செய்யும்? புரிஞ்சிடும். சில நூல்கள் படித்து விட்டு ஆழமாக சிந்திக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தானே? இப்போ பூமியிலே பாருங்களேன், சில பொருட்கள்லாம் என்ன செய்யும்? பூமிக்கு மேலே விளையுது. எடுத்துக்காட்டாக பாருங்கள், கத்தரிக்காய், வாழைக்காய், கீரை இதெல்லாமே என்ன செய்யுது? பூமிக்கு மேலே விளையுது. அப்படி தானே? சில மண்ணுக்குள்ளேயும் என்ன செய்யும்? காய்கறிகள்லாம் விளையும் இல்லையா? கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, இந்த கிழங்கு வகைகள்லாம் என்ன செய்யும்? மண்ணுக்கு கீழே இருக்கும். அப்படி மண்ணுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம தோண்டி தான் எடுக்கணும். அது மாதிரி தான் நாம் படிக்கக்கூடிய நூல்களையும் சிலவற்றை என்ன செய்யக்கூடாது? ஒரு முறை மட்டும் படித்தா போதும். அது மீண்டும் மீண்டும் என்ன செய்யணும்? ஆழ்ந்து அதை என்ன செய்யணும்? படிக்கணும். படித்தா அதுக்கான பொருள் நமக்கு என்ன செய்யும்? விளங்கும். சரியா? அப்படிப்பட்ட நூல்களை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆழ்ந்து ஆராய்ஞ்சு படிக்க வேண்டும். அதனால தான் திருவள்ளுவர் என்ன சொன்னா, கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் தெளிவாக கற்கணும், குற்றம் இல்லாமல் தவறு இல்லாமல் என்ன செய்யணும்? நூல்களை கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எதை படிக்கணுமோ அதைத்தான் படிக்கணும். எனவே நாம் எல்லாரும் வாழ்நாள் முழுவதும் கற்போம், கற்க வேண்டியவற்றை கற்போம், நூலின் உட்பொருளை உணர்ந்து கற்போம், அதன்படி நடந்து வாழ்வில் உயர்வடைவோம். நன்றி மாணவர்களே.